ஹாய் சகோஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஜமாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கான்ட்ராக்ட் லவ் ஸ்டோரி எபிசோட் 12 தான் பார்க்க போறோம். சரி போங்க, நம்ம ஓப்பன் சீனுக்கு போறதுக்கு முன்னாடி இது சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ண மறந்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா மட்டும். ஸோ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு வேற ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோனி வந்துட்டு கிஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஸோ அதை பார்த்தோன்னே நம்ம லில்லிக்கு மூஞ்சே காணுங்க. அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, போச்சு போய் இன்னைக்கு நம்ம பாஸ் டெத்து போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த லிப்ஸ்டிக் பாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு உள்ள வரா. உள்ள வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்படி கிஸ் பண்றதை பார்த்த உடனே கையில அந்த லிப்ஸ்டிக்லாம் அப்படியே கீழே கொட்டிட்டு அதை மட்டும் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு போட்டோ எடுத்துட்டு இருப்பான். லில்லி வந்துட்டு அவங்க கேபினுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க கிஸ் எடுத்ததை நினைச்சு பார்த்துட்டு இருக்கிற எல்லா பொருளையும் கீழே தள்ளி விட்டு செம்ம கத்துறாங்க. பரவாயில்ல, ரொம்ப இம்ப்ளிமெண்ட் ஆயிட்ட போல நீ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீ ஜங்ஸியை வந்துட்டு திட்டிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனி கொலவெறி, நம்ம ஹீரோ செம்ம ஹாப்பி. நம்ம ஹீரோனி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு நிமிஷம் இல்ல, எனக்கு சொல்லிட்டு போ அப்படின்றாரு. என்ன சொல்லிட்டு போனோம்? இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு போ. என்ன அர்த்தம்னா, லில்லி பாத்துட்டு இருந்தா, உன்னுடைய அசிஸ்டன்ட்டும் பாத்துட்டு இருந்தா, நம்ம ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதுல என்ன இருக்கு? ஓ அப்படியா, திடீர்னு ஏன் இது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெக்கப்பட்டு கேட்பான். திடீர்னுலாம் ஒன்னும் இல்ல, கிராண்ட்மா சொன்னாங்க அதான் செஞ்சா. ஓ இது வரைக்கும் எல்லாத்தையும் நீ கிராண்ட்மா சொல்லி தான் செஞ்சா. போயிட்டு மரியாதை உன்னுடைய ஃப்ரெண்டு கூட போய் பேசிட்டு இரு, சரியா? ஃப்ரெண்டுன்னு சொல்றதா நல்லா க்ளோஸா ஹக் பண்ணுவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காமிப்பா. அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னு உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருந்துச்சான்னு சொல்லி திட்டுறா. உடனே வந்து நான் சொல்றது ஃபுல்லா நிறுத்த போதும், ஒவ்வொரு தடவை இப்படிதான் பண்றேன். நான் சொல்றதை நீ எங்க என்னைக்கு கேட்டிருக்க, நீ சொல்றதை நான் கேட்கறதுக்கு என்ன ஹர்ட் பண்றதே உனக்கு வேலையா போச்சு. எப்படா இந்த கான்ட்ராக்ட் முடியும் அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொலகான்ல கத்திக்கிட்டு இருப்பா. இங்க பார், எனக்கு அவளுக்கு நிஜமே ஒண்ணுமே இல்லை. ரெண்டு பேரும் ஒர்க் விஷயமா தான் பேசிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அவ வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் டேஞ்சர்ல இருக்கா. ஆமா நீ அவளே பாத்துக்கோன்னு சொல்லிட்டேன்ல, நான் போறேன், தயவு செஞ்சு என்ன ஃபாலோ பண்ணி தொலையாது அப்படின்னு சொல்லி கத்தி இவ பாட்டுன்னு காதல கேட்காம போயிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ வேற ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோ வந்துட்டு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாரு. நம்ம ஹீரோனி வந்துட்டு உட்காந்துட்டு டிஷ்யூ பேப்பர் கிழிச்சிட்டு இருக்காங்க. இவர் வந்து நிக்கிறாரு. அந்த கிழிச்ச டிஷ்யூ பேப்பர் எல்லாம் தூக்கி அப்படியே அவர் மூஞ்சில வீசிட்டு இவ பாட்டுன்னு உள்ள போயிடுவா. அவன் மேல வந்தா இவ எதிர கூட நிக்க மாட்டேங்கிறா. பாட்டி கூட உட்காந்து நம்ம ஹீரோனி சாப்பிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்தோடனே பாட்டி எனக்கு சாப்பிட்டதெல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு எழுந்திருச்சு போறா. என்னடா இதுங்க ரெண்டும் இன்னும் சண்டை ஓயிலையான்ட்டு பாட்டி அவனை மேலையும் கீழையும் பாக்குறாங்க. ஹீரோக்கு எப்படி இவளை சமாதானப்படுத்துறதுன்னு சுத்தமா தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோனி ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க போனுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வரும். என்னடான்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோனி வந்துட்டு கிஸ் பண்ணதுதான். இதை பார்த்த உடனே அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நான் இப்பவே வந்து அவளை பார்க்க வரேன்ட்டு நீ சொல்லு அப்படின்ட்டு நம்ம அசிஸ்டன்ட்ட சொல்லிட்டு இவ கிளம்பிடுவா. உடனே அசிஸ்டன்ட் ஐயோ அவ இங்க வந்தானா இவங்க பேசுற காசிப்பிலேயே அவ கோவப்பட்டு போயிடுவாளே, சோ பெரிய பிரச்சனை ஆயிடுமே, இவளை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அசிஸ்டன்ட் வந்துட்டு அப்படியே தலையை சுத்தி கட்டு போட்ட மாதிரி வருவான். என்னாச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்பா. சின்ன தலைவலி, அது மட்டும் இல்லாம கோல்டு வேற பிடிச்சிருக்கு. ஏய் நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தேன் நல்லா இருக்கேன்னு வரைக்கும் சொன்னா என்ன மாத்தி பேசுறியா? டக்குனு பிடிச்சிக்கிச்சு. டக்குனு பிடிக்கிறதுக்கு அது பேயா அப்படின்ற கணக்கா இவ பாத்துக்கிட்டு இருப்பா. சரிவா நம்ம போலாம், இரு நான் ஜங்ஸியை பாத்துட்டு வரேன், வீட்டுக்கு போகணும், நான் தனியா போக முடியாது, எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்றியா? உனக்கு நான் அதுக்கு பேமெண்ட் கூட பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோனி ஃப்ரெண்டை வந்துட்டு கூப்பிட்டு வந்துருவான் வெளியே. சோ ரொம்ப டயர்டா இருக்கும் நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டுக்கு. என்னாச்சு ரொம்ப டயர்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். ஆமா எவ்வளவு கஷ்டமா தெரியுமா, இன்னைக்கு நிறைய ஒர்க். சோ இவனுக்கு வந்துட்டு பாவமா தெரியும். உன்னால முடியலன்னா சொல்லு, நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்ட்டு இவன் சொல்றான். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ வேற எனக்கு ஒர்க்குக்கு பே பண்ணிருக்க, அப்ப நான் தானே உன்னை கூட்டிட்டு போனோம், அது இல்லாம உனக்கு அடி வேற பட்டிருக்கு அப்படின்ட்டு இவன் சொல்வா. நீ முதல்ல காரை ஓரமா நிப்பாட்டுன்னு சொல்லி காரை ஓரமா நிப்பாட்ட வச்சுட்டு எனக்கு அடிபட்டிருக்கு நீ நினைக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டை வந்துட்டு அவனே காமிச்சிருவான் பிரிச்சு. பரவாயில்ல இருக்கட்டும், நானே கார் ஓட்டுறேன், இவ்வளவு தூரம் வந்துட்டேன்ல. இறங்கி வந்துட்டு அவளை தூக்கிட்டு போயிட்டு அப்படியே சுத்தி வந்து இந்த பக்கம் உட்கார வைப்பான். இவளுக்கு வந்துட்டு இது புதுசா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும், ரொம்ப வந்துட்டு கேரிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ரெண்டு பேரும் வீட்டுக்கு போலான்ட்டு போறாங்க. பார்த்தா அங்கவே வந்துட்டு காரை ஓரமா நிப்பாட்டிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி கார்ல தூங்குறாங்க. இவர் தான் அழகா கோட்டை போத்தி விட்டுட்டு அவளை தூங்க வச்சிருப்பாரு. அவ கண்ணை முழிச்சிருப்பா. அந்த கோட்டை பார்த்துட்டு லைட்டா வந்துட்டு அவளுக்கு ஒரு சின்ன ஸ்மைல். சோ அப்படியே இவன் தூங்குற அழகை பார்த்துக்கிட்டே இருப்பான். அதை பார்த்துட்டு இவ போட்டோ எடுத்துட்டு அதை அப்படியே நம்ம ஹீரோனிக்கு சென்ட் பண்ணிட்டு எனக்கு வந்துட்டு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டு விட்டுருப்பா. டக்குன்னு வந்துட்டு நம்ம அசிஸ்டன்ட் போன்ல வந்துட்டு ஒரு மெசேஜ் வரும். என்னடான்னு பார்த்தா அவங்களுடைய டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்கல்ல, சோ மரியாதை நாளைக்கு வந்துட்டு கிளினிக்ல வந்துட்டு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அசிஸ்டன்ட்டை பார்த்து கேட்பான். அவன் எழுந்திருச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பான். என்னது என்ன பார்த்தா உனக்கு பயமா இருக்கா, என்ன ஃபேஸ் பண்ண முடியலையா, இதுக்காகலாம் போயிட்டு நீ ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்கியா என்ன, அப்படி ஒன்னும் நீ ஒன்னும் பயந்துகிட்டுலாம் வாழ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவப்பட்டு கத்திட்டு போறா. நான் சொல்றது ஃபுல்லா கேளு, நான் உனக்கு இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு அந்த கோட்டை அவன் மூஞ்சில கிடச்சிட்டு இது எழுந்திருச்சு போயிடும். சோ அவன் வந்துட்டு இங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் போனை வச்சுக்கிட்டு. இந்த பக்கம் இது போய் வீட்டுல போயிட்டு செம்மையா அழுவா. அழுகிறது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோனிக்கு வந்துட்டு மெசேஜ் போட்டு விட்டுருப்பா. நான் தப்பா சொல்லிட்டேன், இனிமேல் அவனை பத்தி எதுலயும் எனக்கு வந்து மென்ஷன் பண்ணாத மெசேஜ் போட்டிருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோனி வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, மெசேஜ் எடுத்து பார்த்துட்டு என்னடா இது இவ ஏன்டா இப்படி யோசிக்கிறா, என்ன நடந்துச்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ளன்ட்டு கால் பண்ணா கால் சுவிச் ஆஃப்னு வரும். சுவிச் ஆஃப்னு வருதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோனி வந்துட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோனியை ஒர்க்கை முடிச்சுட்டு இப்படி உட்காந்து ஃபீல் பண்றத பார்த்துட்டு நம்ம ஹீரோ அந்த பக்கம் நின்றுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத வந்துட்டு நம்ம லில்லி வந்துட்டு அவங்க கேபின்ல இருந்து பார்த்துட்டு இவன் எதுக்கு இந்த அளவுக்கு மாறிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுவாங்க. போயா வந்துட்டு
வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கடா அப்படின்னு பார்த்தா நம்ம லில்லி தான். நம்ம போயா ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு போற நேரம் பார்த்து லில்லி டபக்குன்னு புடிங்கி லபக்குன்னு குடிச்சிருவாங்க. ஏய் உனக்கு அறிவு இருக்கா? எடுத்தவனே குடிக்க வந்துட்ட, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி வந்துட்டு இவ்வளவு டென்ஷனா இருக்க? எதுக்கு? உன்னை இதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் நான் பார்த்ததே இல்லையா அப்படின்ட்டு இவன் சொல்றான். என்ன நானே இப்படி பார்த்தது இல்லதான், அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவன் எதுக்கு இந்த அளவுக்கு அவளை லவ் பண்றான்னு தெரியல, எப்படி இவனை நான் பேக் கொண்டுட்டு வர போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அதுக்கு நீ குடிச்சா சரியா போயிடுமா? முன்ன விட இப்ப நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்னு போது இல்லாம நீயும் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்ட. என்னுடைய பர்சனாலிட்டியை வந்துட்டு இன்னொரு தடவை நீ வந்து ஜட்ஜ் பண்ண வேணான்ட்டு கோவத்துல கத்துறா. ஜங்ஸியை செலக்ட் பண்ணது நம்மளுடைய கூ கிடையாது சரியா, அவங்களுடைய கிராண்ட்மா அப்படின்னு இவன் வந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே எப்பயும் போல ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆஃபீஸ்ல வந்து மீட்டிங் போயிட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு லில்லி தான் எப்பயும் போல பிரசன்டேஷன் பண்றாங்க. என்னன்னா 18 வருஷத்துக்கு ஒரு முறை வர்றதுதான் இந்த சூப்பர் மூன். இது வந்துட்டு 1948 தான் வந்துச்சு. இதை வந்துட்டு நம்மளுடைய சீரீஸ்ல எடுத்துட்டு பண்ணா கரெக்டா இருக்கும். ஏன்னா இது வரைக்குமே யாருமே வந்துட்டு இதை ஃபுல்லாவோ பார்த்தது கிடையாது. இதை வந்துட்டு எப்படி இருக்கும்னு எவ்வளவோ பேரு வடிவமைச்சிருக்கணும்னு நினைச்சு எவ்வளவோ யூஸ் பண்ணியும் இவங்களால அதை சரியா வந்து வடிவமைக்க முடியல. சோ நம்ம குரூப் எடுத்து இந்த ப்ராஜெக்ட பண்ணோம் அப்படின்னா இந்த மிஷின் வந்து நம்ம சக்சஸ் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி என்னோட சின்ன வயசுல என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட நான் பாத்திருக்கேன் அப்படின்போது பிளாஷ்பேக்ல வந்துட்டு நம்ம லில்லி வந்துட்டு அந்த மூன் பாக்குற மாதிரி நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இதை அசிஸ்டன்ட் பார்த்துட்டு இந்த வேலையெல்லாம் பாத்துட்டீங்களா அப்படின்னு சைடு போறோம். பாப்பா உன் கண்ணை நோண்டிடுவோம் மாதிரி கீழே பாடுறேன். இதை டிசைட் பண்றதா நம்ம நெக்ஸ்ட் பிளான். அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹீரோ வந்துட்டு கம்பெனி விஷயம் அப்படின்றனால கண்டிப்பா ஓகேன்னு இருப்பாரு. நம்ம லில்லி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு அதை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டு கேதர் பண்ணி சைன் வாங்கியிருப்பாரு. நீங்க வந்துட்டு என் கூட இதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும் இன்னைக்கு. நான் இல்ல எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு இவன் சொல்லுவான். இது நம்ம கம்பெனி சம்பந்தப்பட்டது, கண்டிப்பா நீங்க இருந்துதான் ஆகணும், எனக்கு மட்டும் நான் தனியா செய்யணும்னு தலையெழுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோனி புலம்பிட்டு வராங்க. அங்க ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ்லாம் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு சூப்பர் மூன் வேற, இனி வர பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்தா அவங்க என்ன வேண்டுனாலும் அது நல்லபடியா நடக்கும், செம்மையா என்ஜாய் பண்ண போறோம்னு சொல்லி பேசிட்டு போறாங்க. நம்ம ஹீரோனி புலம்பிட்டு வராங்க. இவன் வேற இன்டெரக்டா வேற சொல்றான் என் ஃப்ரெண்டு கூட இருந்தேன், அதுக்கு டைரக்டா சொல்ல போறேன் நான் கூட இருந்தேன்ட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்கா. என்னமோ பண்ணிட்டு போறாங்க. இனிமேல் இதை பத்தி நான் ஏன் கவலை பண்ணணும்னு சொல்லிட்டு தனியா புலம்பிட்டு போயிட்டு இருப்பா. இவ புலம்பி போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்துட்டு போன் கால் வரும். நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, கால் பண்ணி என்ன வந்து சேவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அடிச்ச மாதிரி போட்டு புலம்புவா. சோ நீ எங்க இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவ கேட்பாளா. லொகேஷன் வந்து சென்ட் பண்ணிருப்பா. அப்படியே ரியல் லைஃப்ல காட்டா நம்ம அசிஸ்டன்ட் வந்துட்டு சரி எனக்காக இது வரைக்கும் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்தான்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறாங்க. இங்க பாரு நீ எனக்கு காசு கொடுத்து செய்ய சொன்னா நான் செஞ்சேன், அதை தாண்டி அவன் என் ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாம அவளும் அவனுக்கும் சண்டை வரக்கூடாதுன்னு நான் செஞ்சேன் அப்படின்ட்டு இவ சொல்லுவா. நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டு போக பார்ப்பாங்களா, இரு இப்பதானே ஆரம்பிச்சிருக்க சோ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்து பிடிச்சு நிக்க வச்சிருப்பான். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி சோ நான் சொல்றதை மட்டும் செய் எனக்காக ஒரு ஃபேவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நம்ம அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு சாக்கா வச்சு அவன் அளவுக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாமேன்ட்டு நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு ஹீரோனியையும் ஹீரோவையும் சேர்க்கணும்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவ ட்ரிங்க்ஸ் பண்ண மாதிரி சொல்லி வர வைக்கிறா. அந்த லொகேஷனுக்கு நம்ம ஹீரோனி வந்துடுறாங்க. வந்துட்டு சுத்தி சுத்தி தேடுறாங்க. எங்க போயிட்ட, இந்த மாதிரி லொகேஷன்ல தான் நீ வரணுமாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. சோ உள்ள வந்தோடனே டக்குன்னு லைட்ஸ் ஆன் ஆகுது. அச்சோ யாரோ யாருக்கும் வந்துட்டு ப்ரொபோஸ் பண்றதுக்காக வச்சிருக்கிற பிளேஸ்ல நம்ம தப்பா வந்துட்டோம் போலயே அப்படின்னு நினைச்சிட்டு பின்னாடி போலான்ட்டு போறாங்க. டக்கு நம்ம ஹீரோ கூப்பிட்டாரு. இங்க கிட்ட வரா, இது உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிளவரை கொடுக்குறாங்க. உன் பேச்சை கேட்காதது இல்ல வந்து உன்னை அவாய்ட் பண்ற நீ நினைச்சது, உன் ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணது எல்லாத்துக்குமே சாரி அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்கறாப்ல. நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ சாரி கேட்டு இந்த மாதிரி 4 லைட்ஸை போட்டு என்னை வந்துட்டு என்கரேஜ் பண்ணா பேச வைக்கலாம் நினைச்சேன்னா நான் பேசிடுவேனா, ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு இவ போவாளா. டக்குன்னு ஒரு நிமிஷம் இரு, முன்னாடி போயிட்டு இந்த பலூன்ஸ்லாம் உனக்காக நானே வந்துட்டு ரெடி பண்ணது அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த பலூன்ஸ் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த பலூன்ஸ்ல ஒவ்வொன்றும் உன்னுடைய ஒவ்வொரு கேட்டகரியா எழுதியிருக்கேன். அதாவது ட்ரையிங் இல்ல உன்னுடைய அன்ஹாப்பினஸ், உன்னுடைய கோவம், நீ எந்தெந்த பலூன்லாம் கட் பண்ணி விடுறியோ அது அப்படியே வந்துட்டு போயிடும், மனசு வந்து ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஃபர்ஸ்ட் என்ன கட்டுறாங்கன்னா அன்ஹாப்பி தான் கட் பண்றாங்க. சோ அது பறக்கும் போது கம்பல்சரி நீ ஹாப்பியா இருப்ப அப்படின்றத இவ ஹீரோ சொல்லியிருப்பாரு. ஓகேவா உனக்கு இப்ப கம்ஃபர்டபுளா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது டக்குன்னு இவ என்ன பண்றா அப்படின்னா மனசுக்குள்ள லைட்டா சிரிச்சிட்டு இல்ல எனக்கு இன்னும் உன் மேல கோவம் இருக்கு, சரி இன்னும் ட்ரை பண்ணு அப்படின்னு ஒவ்வொன்னா வந்துட்டு பறக்க விட்டுக்கிட்டே இருப்பாளா. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஹீரோனை வந்துட்டு லைட்டா ஹக் பண்ணிட்டு சாரி மன்னிச்சிரு இனிமேல் இப்படி நடக்காது அப்படின்னோடனே நம்ம ஹீரோனிக்கு வந்துட்டு தன்னை கண்ட்ரோல் மீறி கண்ணுல இருந்து செம்மையா தண்ணி வந்துடும். அவ பேச்சு கேட்டுட்டு நீ எவ்வளவு ஹர்ட் பண்ண, அவ சொல்றத மட்டும் உனக்கு சரின்னு தோணுச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அடிக்கும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை இழுத்து பிடிச்சு ஹக் பண்ணிடுவாரு. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம லில்லி வந்துட்டு நான் வந்துட்டேன் இந்த ப்ராஜெக்ட கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தா அங்க நம்ம ஹீரோ இல்ல. சோ பாத்துட்டு கால் மேல கால் பண்ணுவாங்க. பட் அந்த போன் கால் எடுக்க முடியாது, பிஸின்னு வரும். அந்த நம்ம லில்லி வந்துட்டு டென்ஷன் ஆயிருப்பா. இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம அசிஸ்டன்ட் வந்துட்டு ஒரு வழியா அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வேலையே பாத்துட்டு இருக்கான். அதான் அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கல்ல, வேலை முடிஞ்சிருச்சுல நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவ போவாளா. ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னும் போது இங்க கொசுலாம் அதிகமா இருக்கு வேற கடிக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போவாளா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் டக்குனு இவன் கோட்டை கலட்டி அப்படியே அவன் மேல போத்தி விடுவான். அவன் மறுபடியும் அப்படி போத்தி விட்டோன்னு இவளுக்கு வந்துட்டு லைட்டா வந்துட்டு ஹாப்பி ஆயிடும். சோ லில்லி வந்துட்டு கால் பண்ணி பாத்துட்டு இருப்பா. அதான் போன் போகவே இல்லையா. டக்குன்னு வந்துட்டு யாரோ வந்து பின்னாடி நிப்பாங்க. இவ திரும்பி பாப்பா பார்த்து டைரக்ட் வியூ பிரசிடென்ட் தான் வந்துட்டு உங்க
நம்மளுக்கு வந்துட்டு ஒர்க் விஷயமா ஹெல்ப் பண்றதுக்கு என்ன அனுப்பியிருக்காங்க. சொல்ல போனா இன்னைக்கு நம்ம 2 பேர் சேர்ந்து தான் சூப்பர் மூன் பார்க்க போறோம்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இவ சிரிச்சுட்டே சொல்லுவா. நம்மளோட லில்லிக்கு வந்துட்டு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, செம்ம டென்ஷன். பட் இருந்தாலும் ஒர்க் ஆச்சு அப்படின்ட்டு போயிட்டு அந்த ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்து இதெல்லாம் யார் செஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நான் தான் செஞ்சேன் உனக்காக அப்படின்னும் போது வேற லெவல்ல வந்துட்டு அப்படியே ஒவ்வொரு கேர்ள்ஸையும் இம்ப்ரெஸ் பண்ணுவீங்களா என்ன, இந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்கே, எத்தனை கேர்ள்ஸ் இந்த மாதிரி இம்ப்ரெஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நம்ம ஹீரோவுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. எம்மா தாயே, இது எல்லா ஐடியாவும் வந்துட்டு என்னுடைய அசிஸ்டன்ட், நான் உனக்காக செஞ்சேன் போதுமா அப்படின்னோடனே இவங்களுக்கே தெரியாம இவங்க வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸா கிட்ட வந்துருவாங்களா. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனி வந்து கொஞ்சம் தள்ளி போவா. சரி சரி ஓகே ஓகே எனக்கு வந்துட்டு பேனா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி வந்துட்டு அப்படியே பிளேட்டை மாத்தி பேனா கேட்பா. ஸோ பேனா எடுத்து கொடுத்துட்டு இவ போய் பேனாவை போய் பலூன்ல வச்சு எழுதலான்னு போறா. அந்த நேரம் பார்த்து டபக்குன்னு வந்துட்டு அந்த பலூன் வெடிஞ்சிடும். வெடிஞ்ச உடனே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு திட்டுக்குன்னு தூக்கி போட்டுரும். டக்குன்னு அந்த சாக்கை வச்சு நம்ம ஹீரோனி வந்துட்டு ஹக் பண்ணிடுவாரு. நம்ம ஹீரோனி வந்துட்டு தள்ளி விட பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் திரும்பியும் வந்துட்டு நம்ம ஹீரோனியை வேணும்னே அவர் ஹக் பண்ணிடுவாரு. 2 பேரும் டீப்பா க்ளோஸா கிட்ட போறதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல தானா இல்ல அது ஏதாவது வேற ஏதாவது பிளானிங்கா அப்படின்றத பார்க்கலாம். இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம, லைக் பண்ணாம, ஷேர் பண்ணாம, கமெண்ட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எபிசோடுக்கு சீன் மிஸ் ஆயிடும் பாத்துக்கோங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ டு ஆல் சகோஸ்.